வணக்கம். நமது நிழல் எப்பொழுதும் நம்முடனே இருப்பதில்லை. வெளிச்சம்தான் நமது நிழலை நமக்கு காட்டும். ஆனால் இருள், ஆம், நாம் இருளில் இருக்கும்போது நம்முடன் இருந்த நிழல் எங்கே என்றாவது அதை பற்றி சிந்தித்தது உண்டோ? இருளில் நம்மை தனியே விட்டு சென்ற நிழலை தேடிய ஒரு பயணமே இந்த கதை. இருளில் நிழல், பாகம் 1. மாரன் லேண்ட். இருளே வளம் என அறிந்தோர் நிலை காணா நிலக்கதையே இது. தேயும் நில ஒளி கீழ் மறைந்து நின்ற மறைமுகமே நமக்கு விலை மதிப்பாகும். இருளில் தோன்றும் நிழல் சான்றோர்களுக்கு சிக்கல். இது ஒளியின்றி உயிர் கொள்ளும் மர்மம். அது 2 பக்கமும் மரங்களால் சூழப்பட்ட பசுமையான சாலை இருளின் மடியில் மூடி இருந்தது. அந்த தெருவின் பெயர்தான் மாரன் லேண்ட். அந்த சாலையில் யாரும் செல்வதில்லை. ஏனென்றால் அந்த வழியில் ஒரு பாலடைந்த வீடு இருக்கிறது. அது ஒரு வீடா, இல்லை என்றால் ஆத்மா வாழும் இடமா? எதுவும் தெரியாத அந்த இடம் இப்போது அந்த இடம் ஒரு மனிதனின் சுவாசத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த கதை ஒரு துணிச்சல் மிகுந்த யூடியூபரான அசோக்கிடமிருந்து தொடங்குகிறது. அசோக் ஏற்கனவே பல மர்மமான இடங்களுக்கு சென்று அதை வீடியோவாக பதிவு செய்து தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டதன் மூலம் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் கொண்டுள்ளார். அதை கோடிகளாக மாற்றும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். ஒரு நாள் அவனது இன்பாக்ஸில் ஒரு அனானிமஸ் மெயில். அனுப்புனர் தொடர்பான எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் உனக்கு தைரியம் இருந்தால் மாரன் லேண்ட் பக்கம் வா என்பது மட்டும் அவனது இதய துடிப்பை அதிகப்படுத்தியது. மேலும் உன் எதிர்காலம் இங்கே இருக்கிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த இடத்தை பற்றிய விவரத்தை அறிய கூகுளை தேடினான். கூகுளில் அதன் பற்றிய எந்த ஒரு விவரமும் இல்லை. ஆனால் அதன் லொக்கேஷன் மற்றும் ஒரு புறநகர் சாலையில் நோக்கி காட்டியது. அவன் முடிவு செய்கிறான், இதற்கு பின்னால் ஏதோ மிஸ்டரி கண்டிப்பாக இருக்கிறது. அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எப்பொழுதும் தான் செய்யும் நார்மல் வீடியோ லாக்காக இருக்கும் என எதிர்பார்த்து அங்கு செல்ல அவன் தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த தேதி நெருங்கியது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அசோக் ஒரு குரோப்போ ஒன்றை தனது நெற்றியின் ஹெல்மெட்டில் மாற்றிக்கொண்டு வீலாக் எடுக்க தயாராகிறான். தன் வீட்டில் வீடியோ லாக் எடுப்பதாக சொல்லிவிட்டு மாரன் லேண்டை நோக்கி கிளம்புகிறான். அவனது பைக் அந்த வீட்டை அடைகிறது. இவ்வளவு நாட்களாக இல்லாத அளவு மிக அதிக அமைதி, காற்றும் குளிர்ச்சியை தந்தது. அவன் அந்த இடத்தைச் சேர்ந்ததிலிருந்து அவன் காதுகளில் யாரும் கேட்க இயலாத வௌவாலின் சத்தங்கள் அவன் காதுகளுக்கு மெல்லியதாக கேட்பதை உணர்ந்தான். அந்த வீடு மிகவும் பாழடைந்து இருந்தது. ஜன்னல்கள் மூடியிருந்தன. மெதுவாக தனது பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த வீட்டை நோக்கி செல்கிறான். கதவு அருகில் சென்று
யாராவது இருக்கீங்களா என்பதாக மெதுவாக கதவை தட்டுகிறான். ஆனால் எந்த பதிலும் இல்லை. சற்றென்று கதவில் கை வைத்ததும் அந்த கதவு தன்னால் திறக்கிறது. உள்ளே யாரோ இருப்பதை போன்ற உணர்வு. மீண்டும் யாராவது இருக்கிறீர்களா என்பதாக கேட்டு மெதுவாக உள்ளே அடியெடுத்து வைக்கிறான். உள்ளே நுழைந்த அடுத்த நொடி கதவு தன்னால் மூடிக்கொள்கிறது. அது அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக ஆர்வத்தை அதிகப்படுத்தியது. அவன் தான் கொண்டு வந்த குரோப்போ கேமராவை அந்த வீட்டில் செட் செய்ய ஆரம்பித்தான். அந்த வீட்டு சுவர்களை சுற்றுமுற்றும் பார்த்தான். நிறைய குடும்ப படங்கள் புகைப்படமாக சுவற்றில் மாற்றப்பட்டிருந்தன. ஆனால் அவை அனைத்திலும் முகங்கள் கிழிக்கப்பட்டிருந்தது. அப்போது மாடியில் யாரோ இருப்பதை போன்ற ஒரு சத்தம். மெதுவாக மாடியை நோக்கி செல்கிறான். அங்கு பல அறைகள் இருந்தன. அந்த சத்தம் வந்த அறையை நோக்கி செல்கிறான். உள்ளே ஒரு பழைய கட்டிலில் தூசி படிந்த நிலையில் ஒரு டைப்ரைட்டர். அந்த அறையை விட்டு வெளியே வர முயற்சிக்கையில் டைப்ரைட்டர் டைப்பாகும் சத்தம் கேட்கிறது. சடாரென திரும்பி பார்க்க அது யாரும் இல்லாமல் அதுவாக டைப் செய்து கொண்டிருக்கிறது. நெருங்கி சென்று அதில் என்ன டைப் செய்கிறது என்பதை பார்க்கிறான். அதிலிருந்த வரிகள், நீயும் எங்களில் ஒருவன்தான். அவன் அதிர்ச்சி அடைகிறான். யார் எழுதுகிறது? யாரும் இல்லை. பின்புறம் ஒரு சத்தம். ஒரு குழந்தை ஓடியாடி விளையாடுவதைப் போல், பின்பு சிரிப்பதைப் போல். அவன் சத்தம் வந்த மற்றொரு அறையை நோக்கி செல்கிறான். அந்த அறையில் ஓரத்தில் ஒரு சின்ன பெட்டி. அந்த பெட்டியை கையில் எடுத்து அதை திறக்கிறான். உள்ளே ஒரு புகைப்படம். அதன் அருகில் ஒரு டைரி. அந்த புகைப்படத்தை கையில் எடுக்கிறான். அதில் ஒரு இளைஞனின் புகைப்படம் உள்ளது. ஆம், அது அசோக் தான். அதே முகம். அந்த புகைப்படத்தின் அருகில் இருந்த டைரியில் எழுதப்பட்டிருந்தது அசோக் 1932 என்பதாக. அவனது கால்கள் தற்போது உணர்வின்றி போவதை உணர்கிறான். ஆம், அவன் பயந்து விட்டான். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல், நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ இங்கிருந்து தானே சென்றாய். நீதான் மறந்து விட்டாய். அவன் திரும்பி பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. ஆனால் அந்த சுவரில் எழுதியிருந்தது, வெல்கம் பேக் ஹோம் அசோக். இது ஆரம்பம் மட்டுமே. இன்னும் என்னதான் நடக்கப் போகுது? யாரது அந்த குரல்? 1932 இருந்த அசோக் யார்? அடுத்து வரும் எபிசோட்களில் உண்மையின் கதவுகள் திறக்கப் போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்குள்ள ஒரு நிழல் உங்களை பார்த்து காத்திருக்கும்.